ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எயித்து ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் எயித்து லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த எயித்து லெசனோட கம்ப்ளீட்டாக இந்த எயித் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம செவன்த் லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் எட்டாவது லெசன் என்ன அப்படின்னா, காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. ஸோ இந்த லெசன் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன். பெண்கள் ரிலேட்டடாக கொஷின் இல்லாமல் எந்த கொஷின் பேப்பரும் கிடையாது. ஸோ அதனால் பெண்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான லெசன் சொல்லலாம். அதனால் இந்த லெசனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மொத்தம் இதில் எவ்வளோ கேள்வி அப்படின்னா, மொத்தம் 151 கேள்வி. ஃபஸ்ட்டு கேள்வி, பண்டைய இந்தியாவில் பெண்கள் சமமான உரிமைகளை பெற்று மதிக்கப்பெற்ற காலம் முந்தைய வேத காலம். 2, சமூகத்தில் பெண்களின் நிலை மோசமடைய காரணம் தொடர்ச்சியான வெளிநாடுகளின் படையெடுப்பினால். 3, யாரின் முயற்சியினால் சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது? ராஜாராம் மோகன் ராய். 4, சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1829. 5, யாரின் அயராத முயற்சியால் விதவை பெண்களின் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது? ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். 6, விதவை மறுமணச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856. சதினா ராஜாராம் மோகன் ராய். இதே விதவை மறுமணச் சட்டம் அப்படின்னா ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். சதி ஒழிச்சு எப்போ சட்டம் போட்டாங்கன்னா 1829. விதவை மறுமணச் சட்டம் 1856 போட்டிருக்காங்க. 7, விதவை மறுமணச் சட்டத்தை இயற்ற காரணமாக இருந்தவர் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். 8, இந்தியாவின் சிந்துவெளி நாகரிகத்தில் மக்கள் வணங்கிய கடவுள் தாய்க்கடவுள். 9, எந்த காலத்தில் மனைவியின் நிலை போற்றுதலுக்கு உரியதாக இருந்தது? ரிக்வேத காலத்தில். 10, எந்த காலத்தில் மத சடங்குகளில் பெண்கள் பங்கெடுத்து கொள்வது ஏற்றுக்கொள்ளப்பட்டன? ரிக்வேத காலத்தில். 11, பெண்களின் நிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்ட காலம் பின்வேத காலம். 12, பெண்களின் சமய வேள்வி செயல்பாடுகளை தவிர்த்து சமூக மற்றும் அரசியல் சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்ட காலம் பின்வேத காலம். 13, சதி பிரபலமான காலம் பின்வேத காலம். 14, தந்தை வழிமுறை கடுமையாக மாறிய காலம் பின்வேத காலம். 15, பெண்களின் நிலை மேலும் மோசமடைந்த காலம் இடைக்காலம். 16, இடைக்காலத்தில் பெண்களின் நிலை மோசமடைய காரணமாக இருந்தது சதி, குழந்தை திருமணங்கள், பெண் சிசு கொலை, அடிமைத்தனம். இந்த பின்வேத காலத்தில் ஓரளவுக்கு தான் அவங்களோட நிலைமை மோசமாக இருந்திருக்கு. ஆனால் இந்த இடைக்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெண்கள் அப்படின்னாலே ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் இருந்திருக்கு. அதுக்கு என்னென்ன ரீசன் சொல்லிட்டு தான் இந்த சதி, குழந்தை திருமணம், அதுக்கப்புறம் பலதார மணம், இந்த பெண் சிசுக்கொலை, பெண் கருக்கொலை, அடிமைத்தனம், இது எல்லாமே. 17, பெண்கள் வேதாகமங்களை படிக்க மறுக்கப்பட்ட காலம் பின்வேத காலம். அவங்க படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லாமல் இருந்தது இந்த பின்வேத காலத்தில் தான். ஆனால் அவங்க நார்மலாக இருக்க சொசைட்டியில் இருக்க பெண்கள் படிக்கலை. இதுவே கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்காங்க, செல்வந்தர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களோட குழந்தைங்கள படிக்க வச்சுருக்காங்க. வெளியில் அனுப்பி படிக்க வைக்கல. ஸோ ஆசிரியரை வீட்டுக்கே வர வச்சு வீட்டிலேயே சொல்லி கொடுத்துருக்காங்க. 18, செல்வந்த மக்களிடையே நிலவியது பலதார மணம். 19, குறிப்பாக யாரிடையே சதி எனும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது? அரசன் மற்றும் உயர்தர சமூகத்தினரிடையே. 20, சதியை ஒழிக்க முயன்ற முகலாய மன்னர் அக்பர். 21, சமூகத்தில் அரிதாக காணப்பட்டது விதவை மறுமணம். 22, இந்தியாவின் சில பகுதிகளில் நடைமுறையில் இருந்தது தேவதாசி முறை. எல்லா இடத்துலையும் நடைமுறையில் கிடையாது, ஒரு சில பகுதிகள் மட்டும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ராஜபுத்திரர்கள் கிட்ட சதி தான் இருந்தது. அந்த நார்த்து சைடு அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே தேவதாசி முறை இருந்திருக்கு. 23, ராஜஸ்தானில் ராஜபுத்திரர்களிடையே நடைமுறையில் இருந்த பழக்கம் ஜவ்கார். 24, விதவைகளின் நிலை பரிதாபமாக மாறிய காலம் இடைக்காலம். 25, பெண் கல்விக்கு சிறிதளவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட காலம் இடைக்காலம். 26,
ஜவ்கார் என்பது அந்நியர்களால் தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திர போர் வீரர்களின் மனைவிகள் மற்றும் மகள்களின் கூட்டு தன்னார்வ தற்கொலை நடைமுறை. இதுதான் வந்துட்டு இந்த ஜவஹர் அப்படின்னு சொல்கிறது. அவங்களோட வைஃப், அதுக்கப்புறம் அவங்களோட பெண் பிள்ளைகள், இவங்க எல்லாருமா சேர்ந்து கூட்டாக சேர்ந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. அதாவது நெருப்பில் இறங்கி. அதுதான் ஜவஹர். 27. யாருடைய மகள்கள் இலக்கியம், தத்துவம் ஆகியவற்றை கற்றனர்? இந்த ராஜபுத்திர தலைவர்கள் மற்றும் ஜமீன்தாரர்களின் மகள்கள். இவங்களை தவிர்த்து ரிமைனிங் இருக்க மக்கள் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கற்றுக்கல. 28. சமூகத்தில் சீர்திருத்தம் ஏற்பட காரணமாக அமைந்த நூற்றாண்டு? 19ஆம் நூற்றாண்டு. 29. எந்த அமைப்பு கல்கத்தாவில் முதலில் பெண் சிறார் சங்கத்தை அமைத்தன? கிறித்துவ அமைப்புகள். 30. கிறித்துவ அமைப்புகள் முதலில் பெண் சிறார் சங்கத்தை கல்கத்தாவில் நிறுவிய ஆண்டு? 1819. 31. கல்கத்தா கல்விக் கழகத்தின் தலைவராக இருந்தவர்? ஜே.இ.டி. பெதுன். 32. பெதுன் பள்ளியை நிறுவியவர்? ஜே.இ.டி. பெதுன். 33. ஜே.இ.டி. பெதுன் பெதுன் பள்ளியை நிறுவிய ஆண்டு? 1849. 34. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்த அறிக்கை? சார்லஸ் வுட் அறிக்கை. 35. சார்லஸ் வுட் அறிக்கை வெளியான ஆண்டு? 1854. 36. சிறுமிகளுக்கான தொடக்க பள்ளியையும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் தொடங்க பரிந்துரைத்தது? இந்திய கல்விக்குழு, அதாவது ஹண்டர் குழு. 37. சிறுமிகளுக்கான தொடக்க பள்ளியை ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் தொடங்க பரிந்துரைத்த ஆண்டு? 1882. இந்த ஹண்டர் குழு தான் இது. ஹண்டர் குழு வந்து 1882 சிறுமிகளுக்கான தொடக்க பள்ளியும், அதுக்கப்புறம் வந்துட்டு டீச்சர்ஸ்க்கு பயிற்சி வேணும் அப்படின்றதுக்காக பயிற்சி நிறுவனங்களையும் பரிந்துரை வந்து செஞ்சுருக்கோம். ஹண்டர் கமிஷன் 1882. 38. சிறுமிகளுக்கு சிறப்பு உதவித்தொகை மற்றும் பரிசுகளை வழங்க பரிந்துரைத்தது? இந்திய கல்விக்குழு, அதாவது ஹண்டர் குழு. ஹண்டர் குழுவாக தான் நம்ம இந்திய கல்விக்குழு. ஆனால் நமக்கு ஃபெமிலியராக ஹண்டர் குழு தெரியும். ஹண்டர் குழு அப்படின்னா 1882. அது வந்து மறக்காதீங்க. 39. இந்திய பெண்கள் பல்கலைக்கழகங்களில் நுழைய தொடங்கிய ஆண்டு? 1880. 40. செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பெரும் பங்காற்றியது? மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு. 41. மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பெரும் பங்காற்றிய ஆண்டு? 1914. 42. பூனாவில் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவியவர்? டி.கே. கார்வே. 43. டி.கே. கார்வே பூனாவில் பெண் பள்ளிகளை நிறுவிய ஆண்டு? 1890. 44. கல்வியறிவின் மூலம் பெண்கள் விடுதலை பெற தீவிர முயற்சி எடுத்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்? டி.கே. கார்வே மற்றும் பண்டித ரமாபாய். 45. இந்திய மகளிர் பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர்? டி.கே. கார்வே. 46. டி.கே. கார்வேயால் இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1916. 47. டெல்லியில் மருத்துவக் கல்லூரியை தொடங்கியவர்? லேடி ஹார்டிங். 48. லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரியை டெல்லியில் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1916. டி.கே. கார்வேயும் இந்திய மகளிர் பல்கலைக்கழகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. லேடி ஹார்டிங் வந்து மருத்துவக் கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஒரே வருஷம்தான். 49. இந்திய சமுதாயத்தை பாதித்த ஒரு மனிதாபிமானமற்ற நடைமுறை? பெண் சிசுக்கொலை. 50. பெண் சிசுக்கொலை நடைமுறையில் இருந்த பகுதிகள்? ராஜபுதனம், பஞ்சாப் மற்றும் வடமேற்கு மாகாணம். 51. பொருளாதார சுமையை தவிர்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டது? பெண் சிசுக்கொலை. 52. பெண் சிசுக்கொலை நடைமுறையை தடை செய்ய நடவடிக்கை எடுத்த நிர்வாகம்? கிழக்கிந்திய கம்பெனி. 53. பெண் சிசுக்கொலை நடைமுறையை தடை செய்ய இயற்றப்பட்ட சட்டங்கள்? என்னென்னலாம் சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னா, 1795ஆம் ஆண்டு
வங்காள ஒழுங்காற்றுச் சட்டம் 21. 1802ஆம் ஆண்டின் ஒழுங்குமுறை சட்டம். 1870ஆம் ஆண்டின் பெண் சிசுக்கொலை தடை சட்டம். 3 சட்டங்களை வந்துட்டு இயற்றியிருக்காங்க. 1795 ஒரு சட்டம், அது வங்காள ஒழுங்காற்று சட்டம் 21. 1802 ஒழுங்குமுறை சட்டம். 795 ஒழுங்காற்று சட்டம். இது 1802 ஒழுங்குமுறை சட்டம். 1870 பெண் சிசுக்கொலை தடை சட்டம். 54 ஜாதி, சமயம், வர்க்கம் மற்றும் பிராந்திய எல்லைகளை கடந்த மற்றொரு மனிதாபிமானமற்ற நடைமுறை பெண் சிசு கருக்கொலை. கருவிலேயே பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கருவிலேயே கொலை செஞ்சுருக்காங்க. 55 பெண்களுக்கு எதிரான மற்றொரு சமூக தீமையாக காணப்பட்டது குழந்தை திருமணம். 56 1846ஆம் ஆண்டில் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 10 வயது. 57 உள்நாட்டு திருமணச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1872. 58 உள்நாட்டு திருமணச் சட்டம் மூலம் பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது 14 வயது. 59 உள்நாட்டு திருமணச் சட்டம் மூலம் ஆண்களின் குறைந்தபட்ச திருமண வயது 18 வயது. ஸோ உள்நாட்டு திருமணச் சட்டம் எப்போ ஏற்றிருக்காங்க அப்படின்னா 1872. அந்த 1872 இயற்றப்பட்ட உள்நாட்டு திருமணச் சட்டத்தின்படி பெண்களோட வயது 14ஆகவும் ஆண்களின் திருமண வயது 18ஆகவும் அந்த சட்டத்தில் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. 60 இது பாக்ஸில் உள்ள டேட்டா. குழந்தை திருமணத்தை தடுத்த முகலாய மன்னர் அக்பர். 61 திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்ட முகலாய மன்னர் அக்பர். 62 சாரதா குழந்தை திருமண மசோதா கொண்டுவரப்பட்ட இடம் மத்திய சட்டப்பேரவை. 63 சாரதா குழந்தை திருமண மசோதா கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1930. 64 சாரதா குழந்தை திருமண மசோதா கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ராய் சாஹிப் ஹர்பிலாஸ். இவர் தான் சாரதா குழந்தை திருமண மசோதாவை மத்திய சட்டப்பேரவையில் 1930ஆவது வருஷத்தில் இவர் எடுத்துகிட்டு வந்திருக்கார் அந்த மசோதாவை. 65 சாரதா குழந்தை திருமண மசோதாவின் மூலம் ஆண்களின் திருமண வயது 18. 66 சாரதா குழந்தை திருமண மசோதாவின் மூலம் பெண்களின் திருமண வயது 14. ஆண்களுக்கு 18, பெண்களுக்கு 14. 67 சதி குறிப்பாக யாரிடையே காணப்பட்டது? ராஜபுத்திரர்கள் இடையே. 68 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி. 69 நிக்கோலோ கோண்டி விஜயநகருக்கு வருகை புரிந்த ஆண்டு 1420. 70 நிக்கோலோ கோண்டி தன் குறிப்புகளில் குறிப்பிடுவது பல திருமணம் மற்றும் சதி. ஸோ இவர் விஜயநகரா எம்பையர் இருக்கிறப்போ இவர் வந்திருப்பார் 1420. அந்த பீரியடில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா நாட்டில் பல திருமணங்கள் செய்கிறதும் அதுக்கப்புறம் கணவர் இறந்த உடனே மனைவியும் சேர்த்து எரிக்கப்படுவதும், அதாவது சதியும் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் இவரோட குறிப்புகளில். 71 ராஜாராம் மோகன் ராயின் சகோதரர் ஜெகன்மோகன் ராய். 72 ஜெகன்மோகன் ராய் இறந்த ஆண்டு 1811. 73 ஜெகன்மோகன் ராய் இறந்ததால் அவரது மனைவியும் எரிக்கப்பட்டார். ஸோ இந்த விஷயத்தை பார்த்து தான் சதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாராம் மோகன் ராய் தீர்மானத்தை எடுத்திருப்பார். ஸோ அவரோட தொடர்ந்து எடுத்த முயற்சியினால தான் ஆங்கிலேயர் அப்போ யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங் இருந்திருப்பார். அவர் சட்டத்தை இயற்றியிருப்பார். சதி செய்கிறது சட்டப்படி இது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் சட்டத்தை நிறைவேற்றியிருப்பார் 1829. 74 சதியை ஒழிப்பதற்காக தொடர்ச்சியான போராட்டத்தை பத்திரிகை மூலமாகவும் மேடைகளில் பேசுவதன் மூலமாகவும் மேற்கொண்டவர் ராஜாராம் மோகன் ராய். 75 1818
1820 கட்டுரைகளை வெளியிட்டு அதில் சதி என்னும் சடங்கு சாஸ்திரங்களால் கட்டளையிடப்படவில்லை என்பதை குறிப்பிட்டவர். அதாவது சதி அப்படின்ற விஷயம் சடங்கு சாஸ்திரத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். 76 சதி என்னும் சடங்கு இந்து மதத்தின் ஒரு அங்கம் என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தை சிதைத்த சமய பரப்புக்குழு செராம்பூர் சமய பரப்புக்குழு. 77 சதி ஒழிப்பிற்கு எதிராக தங்களது கருத்துக்களை வெளியிட்டவர்கள் யார் அவங்களோட கருத்தை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ராதாகன் தேப் மற்றும் பவானி சரண் பானர்ஜி. 78 சதி ஒழித்து சட்டம் இயற்றியவர் வில்லியம் பெண்டிங். 79 வில்லியம் பெண்டிங் சதியை ஒழித்து சட்டத்தை நிறைவேற்றிய ஆண்டு டிசம்பர் 4, 1829. எந்த விதிமுறைப்படி அப்படின்னா விதிமுறை 17 படி. 80 எந்த சட்டத்தின் மூலம் சதியில் ஈடுபடுவது அல்லது எரித்தல் அல்லது இந்து விதவைகள் உயிருடன் புதைத்தல் ஆகியவை சட்டத்திற்கு புறம்பானது என வில்லியம் பெண்டிங் அறிவித்தார். இந்த டிசம்பர் 4, 1829 போட்ட சட்டத்தின்படி தான். 81 சதி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு பம்பாய், சென்னை இந்த 2 இடத்துலையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. நிறைவேற்றப்பட்ட பகுதி இது, ஆண்டு கிடையாது, பகுதி. 82 தேவதாசி என்பது எம்மொழி சொல். சதி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட பகுதி பம்பாய், சென்னையில் இந்த 2 இடத்துல. 82 தேவதாசி என்பது எம்மொழி சொல் சமஸ்கிருதம். 83 தேவர் அடியாள் என்பது தமிழ் சொல். 84 தேவதாசி அல்லது தேவர் அடியாள் என்ற வார்த்தையின் பொருள் கடவுளின் சேவகர். 85 இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். 86 தேவதாசி முறைக்கு எதிராக தனது போராட்டத்தை பாராட்டும் வகையில் சென்னை சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டவர் முத்துலட்சுமி அம்மையார். 87 முத்துலட்சுமி அம்மையார் சென்னை சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட ஆண்டு 1929. 88 தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக தமிழ்நாட்டில் இருந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் முத்துலட்சுமி அம்மையார். 89 தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டவர் ஈவேரா தந்தை பெரியார் அவர்கள். 90 சென்னை சட்டமன்றத்தில் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை முன்மொழிந்தவர் முத்துலட்சுமி அம்மையார். 91 தேவதாசி ஒழிப்பு மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் முன்மொழிந்த ஆண்டு 1930 முன்மொழிஞ்சிருக்காங்க. 1947 இது சட்டமாக மாறியிருக்கும். 92 தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி மூவலூர் ராமாமிர்தம். ஏன்னா இவங்க தேவதாசி அந்த குலத்தில் தான் இவங்க பிறந்திருப்பாங்க, மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். ஸோ அவங்க அந்த இதுலேயே பிறந்ததுனால அவங்க என்னென்னலாம் இன்னல்களை சந்திச்சிருக்காங்க, அவங்க பிரிவில் இருக்கவங்க அப்படின்றத கண்கூடாக பார்த்தவங்க. ஸோ இதில் இவங்க போராடுவாங்க. நம்மளும் இதை இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் இந்த தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் தீர்மானம் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ தேவதாசியில் இன்க்ளூட் ஆகிறது 2 பேர். ஒன்று முத்துலட்சுமி அம்மையார், இன்னொரு பெண்மணி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மூவலூர் ராமாமிர்தம். இதுக்கு ஒரு கருவியாக இருந்து செயல்பட்டது யார் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள். தேவதாசி முறையை சட்டமன்றத்தில், அதாவது சென்னை சட்டமன்றம், மத்திய சட்டப்பேரவை கிடையாது, சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிஞ்சது யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார். எந்த வருஷம்னா 1930. அது எப்போ சட்டமாக மாறியிருக்கும் அப்படின்னா 1947. 93 தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் ராஜாஜி, பெரியார் மற்றும் திருவிக. 94 இது பாக்ஸில் உள்ள டேட்டா. மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அக்டோபர் 9,
1947. இதுவே சதியை வந்து எப்போ ஒழிச்சு வில்லியம் பெண்டிங் சட்டமாக்குனார் அப்படின்னா டிசம்பர் 4, சரிங்களா, டிசம்பர் 4, 1829. தேவதாசி அப்படின்னா அக்டோபர் 9, 1947. ஸோ இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மந்த்தும் டேவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 95, 1947 தேவதாசி ஒழிப்பு சட்டத்தில் அறிவித்தது. என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேவதாசிகளுக்கு சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் உரிமை. அவங்க ஃபஸ்ட்டு வந்து தேவதாசியாக ஒரு பெண் குழந்தைய கடவுளுக்கு வந்து கோவிலுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருந்தது. அதை எதிர்த்து தான் இந்த சட்டம் வந்து சொல்லியிருப்பாங்க. சட்டப்படி அவங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸுமே அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லியிருக்கோம். இன்னொரு விஷயம் மெயினாக, பெண் குழந்தைய இந்து கோவிலுக்கு தானமாக வழங்குறது வந்துட்டு சட்ட விரோதமான செயல் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. 96, இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய். 97, பிரிட்டிஷ் அரசாங்கம் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் செயலை எவ்வாறு அறிவித்தது? குற்றம் சார்ந்த கொலை. ஸோ அது வந்து கொலையாக தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. 98, சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் தண்டனைக்குரிய குற்றம் என அறிவித்தவர் வில்லியம் பெண்டிங். 99, சதி எனும் உடன்கட்டை ஏறுதல் தண்டனைக்கு உரிய குற்றம் என வில்லியம் பெண்டிங் அறிவித்த ஆண்டு 1829. 100, சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் தடை செயலுக்கு உதவியதற்காக மிகவும் நினைவு கூறப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய். அவங்க அண்ணியே வந்துட்டு எரிச்சிருப்பாங்க. அதை பார்த்து தான் இவருக்கே இதை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து தோணியிருக்கும். 101, சதி மட்டுமல்லாமல் குழந்தை திருமணம் மற்றும் பெண் சிசு கொலை ஆகியவற்றையும் எதிர்த்தவர் ராஜாராம் மோகன் ராய். 102, ராஜாராம் மோகன் ராய் எதிர்த்தது அப்படின்னு பார்த்தா சதியை எதிர்த்திருக்காரு, குழந்தை திருமணத்தை எதிர்த்திருக்காரு, அதுக்கப்புறம் பெண் சிசு கொலை இதை வந்துட்டு எதிர்த்திருக்காரு. எதுக்கெல்லாம் இவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, விதவை மறுமணம், பெண் கல்வி மற்றும் பெண்களின் சொத்துரிமை இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இவர் மட்டும் இல்லை, பொதுவாக அந்த பீரியடில் அந்த 19ஆவது நூற்றாண்டில் அந்த சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலே அதில் வர எல்லாருமே வந்து இந்த விதவை மறுமணம், அதுக்கப்புறம் பெண் கல்வி இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிருப்பாங்க. 103, பெண் கல்வி, விதவை மறுமணம் ஆகியவற்றை ஆதரிக்கவும் பலதார மனதை ஒழிப்பதற்காகவும் இயக்கத்தை மேற்கொண்டவர் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். 104, ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் இயக்கம் மேற்கொண்ட இடம் வங்காளம். எந்த பிளேஸில் இவர் வந்துட்டு அதுக்கான இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா வங்காளத்தில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 105, விதவை மறுமண சட்டத்தை நிறைவேற்றியதற்காக பல மனுக்களை சட்டமன்றத்தில் சமர்ப்பித்தவர் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். 106, விதவை மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1856. 107, ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரின் மகன் நாராயண சந்திரா. 108, மற்றவர்களுக்கு முன் மாதிரியாக ஒரு விதவையை திருமணம் செய்து கொண்டவர் நாராயண சந்திரா. ஸோ ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் வந்து விதவை மறுமணத்திற்காக போராடி அதுக்காக சட்டத்தை வந்துட்டு இயற்றத்துக்கு அவர் வந்து உந்துதலாக இருந்திருப்பார். அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியே அவரோட பையனுக்கு ஒரு விதவையை வந்துட்டு திருமணம் செஞ்சு வச்சுருந்துருப்பார். ஸோ அவரோட பையன் யார் அப்படின்னா நாராயண சந்திரா. 109, ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் பெண்களை மேம்படுத்துவதற்காக பள்ளிகளை நிறுவிய இடங்கள் எந்தெந்த பிளேஸ்லலாம் இவர் வந்து ஸ்கூலை வந்து நிறுவியிருக்காரு அப்படின்னா நாடியா, மிட்னாப்பூர், ஹூக்ளி, பிரத்வான் இந்த பகுதியில் எல்லாமே அவர் வந்து ஸ்கூல் வந்து நிறுவியிருக்காரு. 110, தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி கந்துக்கூரி வீரேசலிங்கம் பந்துலு. இவர் தான் வந்து ஸ்டார்டிங்கில் மகளிர் விடுதலைக்காக போராடி இருக்காரு. 111, கந்துக்கூரி வீரேசலிங்கம் பந்துலு தனது முதல் பெண்கள் பள்ளியை திறந்த ஆண்டு 1874. 111, கந்துக்கூரி வீரேசலிங்கம் பந்துலு வெளியிட்ட பத்திரிகை விவேகவர்த்தினி. இப்போ விவேகவர்த்தினி யாருது அப்படின்னு கேட்டோம்னா கந்துக்கூரி வீரேசலிங்கம் அவர்களோடது. 113, பம்பாயில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கத்தை நடத்தியவர்கள் எம்ஜி ரனாடே மற்றும் PM மலபாரி இவங்க 2 பேர்.
ஸோ எம்ஜி ரெனாடேவை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயில்டாக 10th ஐஎன்எம்மில் வந்துட்டு நம்ம பார்ப்போம். 114 விதவை மறுமண சங்கத்தில் சேர்ந்து விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வி ஊக்குவித்ததுடன் குழந்தை திருமணத்தை எதிர்த்தவர் எம்ஜி ரெனாடே. 115 எம்ஜி ரெனாடே விதவை மறுமண சங்கத்தில் சேர்ந்த ஆண்டு 1869. 116 தேசிய சமூக மாநாட்டை தொடங்கியவர் எம்ஜி ரெனாடே. 117 எம்ஜி ரெனாடே தேசிய சமூக மாநாட்டை தொடங்கிய ஆண்டு 1887. 118 பிஎம் மலபாரி இவர் ஒரு பத்திரிகையாளர். 119 பிஎம் மலபாரி குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு 1884. 120 இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. 121 கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவிய ஆண்டு 1905. 122 தொடக்க கல்வி, பெண் கல்வி, ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் மேம்பாடு ஆகியவற்றில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. 123 தமிழ்நாட்டின் மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் பெரியார். 124 பெண் கல்வி, விதவை மறுமணம் மற்றும் கலப்பு திருமணம் ஆகியவற்றை ஆதரித்தவர் பெரியார். 125 பிரம்ம சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1828. 126 பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1867. 127 ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1875. இந்த பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அப்புறம் ஆரிய சமாஜம் இது எல்லாமே வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக 10th ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். 128 ஆண் சீர்திருத்தவாதிகளால் வழிநடத்தப்பட்ட சீர்திருத்த இயக்கங்கள் பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம். 129 பெண் சீர்திருத்தவாதிகள் பண்டித ரமாபாய், ருக்மாபாய், தாராபாய் ஷிண்டே. 130 இந்து விதவைகளுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு. எந்த அமைப்பு அப்படின்னா சாரதா சதன். 131 சாரதா சதன் தொடங்கப்பட்ட ஆண்டு 1889. 132 சாரதா சதன் என்ற அமைப்பை தொடங்கியவர் பண்டித ரமாபாய். 133 சாரதா சதன் என்றால் கற்றல் இல்லம். 134 சாரதா சதன் பண்டித ரமாபாயால் தொடங்கப்பட்ட இடம் பம்பாய். 135 சாரதா சதன் பம்பாயில் இருந்து எங்கு மாற்றப்பட்டது? பூனாவிற்கு. 136 இந்தியாவில் விதவைகளுக்கு முதலில் கல்வி புகட்ட மேற்கொண்டவர் பண்டித ரமாபாய். 137 சென்னையில் நிறுவப்பட்ட சபை பிரம்மஞான சபை, தியோசபிக்கல் சங்கம். 138 ஐரோப்பாவில் இருந்து வருகை தந்து பிரம்மஞான சபையில் இணைந்தவர் அன்னிபெசன்ட் அம்மையார். 139 பெரியாரின் கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்ட மற்றொரு சீர்திருத்தவாதி டாக்டர் எஸ். தர்மாம்பாள். 140 விதவை மறுமணத்தை செயல்படுத்துவதிலும் பெண் கல்வியிலும் மிகுந்த ஆர்வம் காட்டியவர் டாக்டர் எஸ். தர்மாம்பாள். 141 டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருடன் இணைந்து தேவதாசி முறைக்கு எதிராக குரல் எழுப்பியவர் மூவலூர் ராமாமிர்தம். 142 மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் நினைவாக தமிழக அரசு தொடங்கியது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவிச் சட்டம். 143 எந்த சமூக நலத்திட்டத்தின் மூலம் ஏழை பெண்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். 144 இந்தியாவில் நிறுவப்பட்ட மிகப்பெரிய 3 பெண்கள் அமைப்புகள் என்னென்ன அப்படின்னா இந்திய பெண்கள் சங்கம், தேசிய பெண்கள் ஆணையம், அகில இந்திய பெண்கள் மாநாடு. 145 ஆங்கிலேயருக்கு எதிராக வீரதீரமாக போரிட்டு சிவகங்கையில் தனது ஆட்சியை மேற்கொண்டவர் வேலு நாச்சியார். 146
1857ஆம் ஆண்டு ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் ஆயுதமேந்தி போராடியவர். பேகம் ஹஸ்ரத் மஹால், ஜான்சியின் ராணி லக்ஷ்மிபாய், அதாவது பெருங்கலகத்தில். அதுக்கப்புறம் என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது பின்வரும் சட்டங்கள் திருமணம், தத்தெடுப்பு, வாரிசு போன்ற விஷயங்களில் பெண்களின் நிலையை மேம்படுத்தியுள்ளது. ஸோ முக்கிய சட்ட விதிகளும் அதோட முக்கிய பிரிவுகளும் சொல்லியிருக்காங்க. முக்கிய சட்ட விதிகளில் வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 21 1804. இது என்ன சொல்லுது அப்படின்னா, பெண் சிசுக்கொலை சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 21 1804. ரெண்டாவது ஒழுங்குமுறை, அதாவது 1829. ஒழுங்குமுறை 17 1829. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சதி என்னும் பழக்கம் சட்டவிரோதமானது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் இந்து விதவைகள் மறுமணச் சட்டம் 1856. ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் எடுத்துகிட்டு வந்திருப்பார்ல அது. இதில் விதவைகள் மறுமணம் செய்ய அனுமதிக்குது. அதுக்கப்புறமா உள்நாட்டு திருமணச் சட்டம் 1872. குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டது. சாரதா சதன் 1930. சிறுவர்கள் சிறுமிகளுக்கான திருமண வயது உயர்த்தப்பட்டிருக்கு சாரதா சதனில். தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947. தேவதாசி முறையை ஒழிச்சிருக்கு. அதுக்கப்புறமா 147 இந்திய அரசியலமைப்பு சம வாய்ப்பு மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் என குறிப்பிடும் சரத்து 14. 148 பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான தேசிய கொள்கை எதன் கீழ் நிறைவேற்றப்பட்டது? தேசிய கல்விக் கொள்கை 1986. 149 எந்த திட்டமானது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் முக்கிய கவனம் செலுத்துகிறது? மஹிளா சமக்யா. 150 பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? ஜனவரி 1992. லாஸ்ட் கொஷின் 151 மஹிளா சமக்யா திட்டம் எத்தனை சதவிகிதம் இட ஒதுக்கீட்டை வழங்கி பெண்களின் சமூக அரசியல் செல்வாக்கில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது? 33%. அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ 8th ஹிஸ்ட்ரி நம்ம கம்ப்ளீட்டாக 8 லெசனுமே கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா 9th ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.